முன்னாடியெல்லாம் மழை காலத்துக்கும் வெயில் காலத்துக்கும் ஏற்றது மாதிரியான உணவு வகைகளை எல்லாமே சேகரித்து பராமரித்து அந்தந்த காலத்துக்கு ஏற்றது மாதிரி தான் உணவு வகைகளை உண்டுக்கிட்டு வந்தாங்க. அவ்வளவு ஆரோக்கியமான உடல்வாகும். 100 வயசுக்கு மேலேயே மக்கள் உயிரோட நல்ல ஆரோக்கியமாக இருந்தாங்க. பட் இப்போது நாம் பண்ணக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால பார்த்திங்கன்னா ஸ்லோ பாய்சன் மாதிரி நம்மளுடைய உடம்பையே கெடுக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமற்ற நிலைக்கு தான் நாம் இப்போ தள்ளப்பட்டிருக்கோம். கண்டுபிடிச்ச புதுசில் ஒரு சில உணவு வகைகள் மட்டும்தான் ஃப்ரிட்ஜில் வச்சோம். பட் இப்போது அதுவாக நடக்குது. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. இது தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை எந்த பொருள் கிடைச்சாலும் அதுக்கு பாதுகாப்பான பெட்டி அப்படின்னா இந்த குளிர்சாதன பெட்டி தான் அப்படின்னுட்டுன்னு எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் அடக்கி உள்ளேயே திணிச்சு வைக்கிறது. சில டைமில் பார்த்திங்கன்னா வச்ச பொருளே மறந்து அந்த பொருட்கள் எல்லாம் வீணாகி போகக்கூடிய சிச்சுவேஷன் கூட இருக்குது. அதனால் பண விரயம் கூட ஏற்படுது. அதாவது வீண் செலவுக்கு கூட நாம் உள்ளாக்கப்படுறோம். அது மட்டும் கிடையாது, எல்லா பொருட்களையும் ஃப்ரிட்ஜில் நாம் திணிக்கும் போது பார்த்திங்கன்னா உடல் உபாதைகளையும் ஏற்படுத்தும். இந்த ஆரோக்கிய கேடு அப்படிங்கிறதுக்கு முக்கியமான ரீசனே இந்த குளிர்சாதன பெட்டி தான் அப்படிங்கிறத தாங்க ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இதில் என்னென்ன பொருட்களை நாம் வைக்கலாம், என்னென்ன பொருட்கள் வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சில வரைமுறைகளே இருக்குது. கண்டிப்பாக இதில் ஒரு சில டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். தெரியலை அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் ஒரு 8 டிப்ஸ் தாங்க நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். நம்ம தெரியாமல் பண்ணக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் பெரிய ஆபத்தையே கொண்டு சேர்க்கும். எதை செய்தாலும் அதில் ஒரு கவனமோ, இதை செய்தால் ஏதாவது பிரச்சனை வருமா என உணர்ந்து செயல்பட்டால் மட்டும்தான் பல பிரச்சனைகளில் இருந்து நாம் தப்பிக்கவே முடியும். அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் நாம் பண்ணக்கூடிய ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய தவறுகள் அப்படின்ட்டு பார்த்தா நிறையவே இருக்குது. முன்னாடி காய்கறிகள் மட்டுமே நாம் வச்சிட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா முந்தின நாள் மீந்து போன சாதம், குழம்பு, அதுக்கப்புறமா மசாலா பொருட்கள், பருப்பு, சீனி அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லா பொருட்களையுமே ஃப்ரிட்ஜில் இருந்து தான் எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷனில் நாம் இப்போ இருக்கிறோம். பட் அதில் எதை வைக்கலாம், எதை வைக்கக்கூடாதுங்கிற ஒரு வரைமுறைக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா ஹெல்த் ப்ராப்ளம் மட்டும்தான். இது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி அப்படின்ட்டு தாங்க சொல்கிறாங்க. ஆரோக்கியத்தை உடனே கெடுக்குமா அப்படின்ட்டு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. சிலருக்கு பார்த்திங்கன்னா உடனே சிம்டம்ஸ் அப்படிங்கிறது தெரியும். பட் பலருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் உடல் உபாதைகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெளிக்காட்டுறதுக்கே தொடங்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை நம்ம இந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிறத அவாய்ட் பண்ணுறது நமக்கும் சரி, நம்மளுடைய குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் சரி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா தேன். பொதுவாக ஒரு மெடிசினல் பர்பஸுக்காக மட்டும்தான் நம்ம இந்த தேனை யூஸ் பண்ணுவோம். அதுவும் முக்கியமாக குழந்தைகளுக்கும், அடுத்தது ரொம்ப முடியாத சிச்சுவேஷனில் ஏதாவது ஒரு மருந்துக்காக மட்டும்தான் நாம் இதை எடுப்போம். இதை போய் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு சில உபாதைகள், அதாவது உடல் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு சில தீங்குகளை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ தயவு செய்து முடிந்த அளவுக்கு இந்த தேனை ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இருக்கிறதே நல்லது. இந்த தேனில் ஒரு குவாலிட்டி உண்டு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளவு நாள், அதாவது ஒரு சுத்தமான தேனை எவ்வளவு நாள் நாம் வெளியில் வச்சாலுமே அது கெட்டு போகாது. ஸோ எந்த ஒரு பயமுமே இல்லாமல் நம்ம வெளியில் வச்சே தேனை யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் வகைகள், இந்த எண்ணெய் வகைகளெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ரொம்பவே ஃப்ரீஸ் ஆகிரும். அதுவும் எண்ணெயாக இருக்கட்டும், இல்லது இந்த மசாலா பொருட்கள் எதுவாக இருந்தாலுமே ஒரு சில டேட் கொடுத்துருப்பாங்க, இதில் இருந்து இதுவரை தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டுன்னு. பட் நாம் தெரியாமல் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒரு சில தொற்றுக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேர்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு. இந்த ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா வெளியில் வச்சு மட்டும்தான் நாம் யூஸ் பண்ணிக்கணும். ஃப்ரிட்ஜில், அதாவது பதப்படுத்தப்பட்ட பழங்களை அறவே தவிர்க்கணும் அப்படிங்கிறது தாங்க ஆய்வாளர்களுடைய முக்கியமான ஒரு கருத்தாக இருக்குது. எந்த ஒரு பழ வகைகளுமே ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணவே கூடாது. ஃபோர்த்து பாயிண்ட், மீன், இறைச்சி, இந்த மாதிரி மாமிசம் சார்ந்த பொருட்கள் எல்லாமே நம்ம குளிர்சாதன பெட்டியில் வச்சு ஒரு வாரத்துக்கு மேல் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 or 4 days மட்டும் நாம் வைக்கலாமே தவிர மோர் தேன் 4 days வைக்கவே கூடாது. நம்ம பொதுவாக கடைகளில் போய் ஃப்ரெஷ்ஷாக மீன், இறைச்சி வாங்கி சாப்பிட்றதுக்கும் அவங்களே குளிர் சாதன பெட்டியில் வச்சு நமக்கு தர்றதுக்குமே
டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில டைமில் பார்த்தீங்கன்னா உடனே நம்மளுடைய உடம்பில் வந்து ஒரு சில சேஞ்சஸை வந்து நாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ கண்டிப்பாக கூடுமான வரை வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. பார்த்தீங்கன்னா மாவை அரைச்சி ஒரு வாரத்துக்கு மேல் வைக்கிறது, 2 நாளுக்கு மேலே இந்த மாவு சார்ந்த பொருட்களை வந்து வைக்கவே கூடாது. 6th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கட் பண்ணின காய்கறிகள். இது ஒரு ஃபேஷனாகவே இருக்குது. கட் பண்ணி காய்கறியை வைக்கும்போது அதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே வீணாகும் அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க. 7th பாயிண்ட், ஒரு வாரத்துக்கு மேலே எந்த ஒரு காய்கறிகளையுமே நாம் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாது. 8th பாயிண்ட், முக்கியமாக உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம், அதாவது சிறிய உள்ளி, பெரிய உள்ளி, கீரை வகைகள், நட்ஸ் வகைகள் எல்லாத்தையுமே கூடுமான வரைக்கும் நாம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தாங்க ஆய்வாளர்களுடைய முக்கியமான ஒரு கருத்தாக இருக்குது. இதையும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வேலை அவசரத்தில் புளிச்ச மாவையே திரும்ப திரும்ப ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அது எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு விதமான ஸ்மெல்லை தாங்க ஏற்படுத்தும். ஸோ அதையுமே சமைச்சு சாப்பிடக்கூடிய நபர்களும் இருப்பாங்க. ஸோ தயவு செய்து இந்த மாதிரியான கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து நாம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. இதனால் ஏகப்பட்ட பின் விளைவுகளை தான் நாம் வந்து சந்திப்போம். எப்போதுமே உடல் ஆரோக்கியம் என்பது வீட்டில் இருந்தே தொடங்கட்டும். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி. தேங்க்யூ.